வணக்கம். ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் வட்டாங்கில் உள்ளபடி. இது ஔவையாருடைய ஒரு முக்கியமான பாடல். அவங்க இந்த இடத்துல ஜாதி அப்படின்னு சொல்றது உயர்வு தாழ்வு குறித்து சமூகம் பார்க்குற பார்வையை பற்றி, பிறப்பை பற்றி இல்லை. பொதுவா ஜாதம், ஜாதி, ஜாதகம் அப்படிங்கிறதெல்லாம் ஜனனம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வர்றது. ஜனனம்னா பிறப்பு. எந்த புள்ளியில இந்த பூமியில நாம பிறக்கிறோம், எந்த நேரத்தில் பிறக்கிறோம், இந்த ரெண்டு விஷயங்களை பொறுத்து நம்முடைய பிறப்பியலை தீர்மானிக்கிறது ஜாதி அப்படின்னு சொல்லப்படுறது. அதோட சேர்த்து எந்த பெற்றோருக்கு, எந்த தாய் தந்தையருக்கு நம்ம பிறக்கிறோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து குறிப்பிடுறது இந்த ஜாதி அப்படிங்கிறது. இது பொதுவான உலக வழக்கு. ஆனா இந்த ஜாதியில அடையாளம், இன்ன இடம், இன்ன நேரம், இன்ன பெற்றோர் அப்படிங்கிறத தாண்டி இதை வச்சு உயர்வு தாழ்வுகள் கற்பிக்கலாமா அப்படிங்கிறதுக்கு ஔவையார் இந்த பாட்டுல பதில் சொல்றாங்க. நீதி வழுவா நெறிமுறையில், எது தர்மம் அந்த தர்ம நெறிமுறைப்படி, இட்டார் பெரியோர், இல்லாதவங்களுக்கு வறியவங்களுக்கு தன்கிட்ட உள்ளதெல்லாம் கொடுக்கிறவங்க அவங்க பெரியவங்க, இடாதார் இழிகுலத்தோர், யாரு தனக்கிட்ட உள்ளத பிறருடைய வறுமைக்கு உதவியா அவங்களுக்கு நன்மை செய்வதற்காக எதையும் கொடுக்க விரும்பலையோ, ஐயா கருமைகளா இருக்கிறாங்களோ அவர்கள் இழிகுலத்தோர். அப்போ உயர்வும் தாழ்வும் அப்படிங்கிறது இட்டார் பெரியோர் இடாதார் ஈழிகுலத்தோர்னு தான் வரையறைப்படுத்த முடியும்னு சொல்றார் ஔவையார். வேறு ஒரு வகையா மனிதர்களை வகைப்படுத்தது ஒரு திரைப்பட பாடல். அவன் கண்ட ஜாதி 2, நம்மிடையே 100 உண்டு, அந்த ஜாதி இங்கே காய்கறிக்கும் வந்ததனால் வம்பு இன்று அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல் வரும். அதாவது காய்கறிகள்ல தரமான காய்கறிகள் இருக்கு, சொத்தை காய்கறிகள் இருக்கு, பூச்சி பிடிச்ச காய்கறிகள் இருக்கு இல்லையா? அது சமையலை, உணவு தயாரிப்பை பாதிக்கும், உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். அதே மாதிரி இறைவன் மனிதர்களை 2 வகையாக படைத்திருக்கிறான். ஆண்களாக படைத்திருக்கிறான், பெண்களாக படைத்திருக்கிறான், அல்லது அவனே அப்படி தோன்றி இருக்கிறான். அவன் 2 வச்சிருக்கிறான், நாம 100, 100,000 வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் சொல்லும். வள்ளுவ பெருந்தகையும் எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு என்பது ஒரே மாதிரியாக இருக்கு, ஆனா அவர்களுடைய குணமும் அவர்கள் செய்கிற செயலும் அந்த பெருமை எல்லாருக்கும் கிடைக்க விடாமல் தடையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு குறள்ல சொல்றாரு. அது எல்லோருக்கும் பிரபலமாக தெரிந்த குறள் தான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், எல்லா உயிர்களுக்கும் பிறவி ஒரே மாதிரி. உயிர்களுக்குன்னா மனிதர்களுக்குன்னு அர்த்தம் எடுத்துக்கொள்ள கூடாது. ஈ எறும்பு 8000 ஜாதிக்கும் பிறப்பு ஒண்ணுதான், எல்லோரும் சமம், எல்லாரும் ஈக்குவல். ஆனால் அவரவருடைய குணாதிசயங்கள் நல்லவனா கெட்டவனா, அவரவர் செய்கின்ற செயல்கள், அந்த தொழிலே, தொழில் அப்படின்னா காரியம், செய்யற காரியம்னு அர்த்தம். அப்ப அந்த செய்யற காரியங்கள் தீய காரியங்களாக இருந்தால் அந்த தீய காரியங்கள் செய்பவரையும், நல்ல காரியங்களை செய்பவர்களாக இருந்தால் அந்த நல்ல காரியங்களை செய்பவர்களையும் ஒரே திராசுல வைக்க முடியாதே, அதனால உயர்வு தாழ்வு வந்துவிடும் அப்படிங்கிறார் அவர். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், அந்த சிறப்பு ஒவ்வாது செய் தொழில் வேற்றுமையான். ஆகவே மனிதர்களையும் விலங்குகளையும் தாவரங்களையும், தாவர ஜங்கமங்கள்னு சொல்லுவார் மாணிக்கவாசகர், இவை எல்லாவற்றையும் ஒரு திராசுல வச்சு பார்க்கறதோட இல்லாமல் ஜடப்பொருள்களையும் உயிர்களையும் கூட ஒரே மாதிரி கருதி வாழ்கிற அந்த உயர்ந்த நிலை, பொன்னையும் ஓட்டையும் ஒக்க கருதுகிற நிலை, மண்ணால் செஞ்ச தகடு, பொன்னால் செஞ்ச தகடு, 2ஐயும் ஒண்ணா மதிக்கிற அந்த பரிபக்குவம், எல்லா ஜீவர்களிலும் இறைவனை காண்கிற பக்குவம், அது பிறப்பியலை கடந்து எல்லாரையும் மதிக்க தெரிந்த பரிபக்குவம். அப்படி இருக்கிறது இறைவனை காண்பதற்கு நிகர்னு பிரகலாத புராணம் சொல்லும். சமத்துவம், ஆராதனம், அச்சுதஸ்ய, எல்லோரையும் சமமாக பாவிக்கிற பாவனை, அச்சுதனாகிய கேசவனை, இறைவனை, திருமாலை சேவிப்பதற்கு சிறந்த வழி. வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்து கண்டீர்,
பிள்ளைகள் பெற்றது அப்பூனை, அவை பேருக்கு ஒரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்தின் நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. சாம்பல் என்ன நிறம்? கருஞ்சாந்து கருமை அது என்ன நிறம்? பாம்பு மல்டி கலர்ல உள்ளது, சித்திரவர்ணம், அதனுடைய நிறம் என்ன? வெள்ளை பால் போல கள்ளங்கபடமற்ற நிறம். இப்படி பல்வேறு வண்ணங்கள்ல பூனைகள் இருக்கு. ஆனால் அத்தனை நிறங்கள் இருந்தாலும், நிறம்னா வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு பேர் தான் நிறம்னு பேர். வேற அதான் வர்ணம்னு சொல்றோம். வர்ணம் வண்ணம் இது ரெண்டும் ஒண்ணுதான், மொழிகள் வேற. வர்ணம் வண்ணம். சிவப்பு, கருப்பு, பச்சை, நீலம், மஞ்சள் இப்படி சொல்றது ஒன்றிலிருந்து ஒன்றை வேறுபடுத்தி காட்டுது. ஆனால் ஒன்றில் விட இன்னொன்று உயர்வானதோ, ஒன்றை விட இன்னொன்று தாழ்வானதோ கிடையாது. எல்லாம் ஒருதாய் மக்கள், ஒருதாய் மக்கள் நாம் என்போம்னு அதனாலதான் பெரியவர்கள் பாடினாங்க. இந்த மண்ணில் 2 கோடுகள், 2 கதிர்கள், 2 கோட்டு துண்டுகள், இவை வெட்டி கொள்ளுகிற இடத்துக்கு பேர் தான் ஒரு புள்ளின்னு பேர். அப்படிதான் ஒரு புள்ளி உருவாகும். அது இடத்துக்கு அடையாளம். சூரியன், சந்திரன், கிரகங்கள், நட்சத்திரங்கள் இவற்றோட இயக்கத்தை பொறுத்து, சுழற்சியை பொறுத்து உருவாகிறது, கணிக்கப்படுவது, நிச்சயிக்கப்படுவது காலம். அது வினாடி, வினாடிக்கு கீழே ரொம்ப துல்லியமான சிறிய காலங்கள். அப்படி வகை வகையா பிரிக்க முடியாத. ஆக ஒரு உயிர் இந்த பூமியில ஏதோ ஒரு உடலை எடுத்துக்கொண்டு அந்த உடலுக்குள்ளே புகுந்து வெளிப்படுகின்ற புள்ளி எது, நேரம் எது, அது எந்த தாய் தந்தை மரபு வழியே வருகிறது. இந்த 3 விஷயங்களை உள்ளடக்கியது பிறப்பு, ஜாதி அப்படிங்கிறது. இது யாருடைய உயர்வையும் யாருடைய தாழ்வையும் பற்றிய பேச்சே இல்லாதது. ஆனால் வேறுபாடு உள்ளது. நிச்சயமாக பிறப்புக்குள்ளே அவர்கள் பிறக்கின்ற இடங்களில் இருக்கின்ற வசதிகள், அந்த குலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைகள், இவர்கள் எல்லாம் வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த வேறுபாடை வைத்து உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படலாமா அப்படின்னா கூடாதுங்கிறதான் ஜாதி 2 வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் எழுகுலத்தோர்னு சொல்லி அவையார் சொல்றாங்க. கண்ணன் எம்பெருமான் பகவத்கீதையில சாத்துர் வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாஜக அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு மனிதனுடைய குணாதிசயம் என்ன, அவன் வெளிப்படுத்துகிற குணம் என்ன, அவன் புரிகின்ற செயல்களினுடைய தரம் என்ன, என்ன காரியம் செய்யறான் அந்த உலகத்துல, நல்லது செய்யறானா கெட்டது செய்யறானா, அதை வைத்துத்தான் ஒருவனுடைய நிறம், அதாவது அவனுடைய வகை, அதனுடைய அடையாளம் ஏற்படுகிறது. பிறப்பின் அடிப்படையில் மட்டும் இல்லை அப்படிங்கிறத அவரும் உறுதிப்படுத்துறார். ஆகவே மனித குலம் ஒரு தாய் மக்களாக சர்வ வல்லமை பொருந்திய ஒரே கடவுளினுடைய குழந்தைகள் நாம் என்று ஒற்றுமையாக வாழ பழகுவோமாக. வெல்க பாரதம்.